ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 11 ஜனவரி 2025. இன்னைக்கு பாபா என்ன சொல்றாருன்னா, अभी सेवा में सकाश दे, बुद्धियों को परिवर्तन करने की सेवा ऐड करो. இது நாள் வரை நீங்க பலவிதமான சேவைகளை செய்துட்டு வந்திருக்கீங்க. எங்கேயோ பட விளக்க வைக்கிறீங்க, ஏதோ கான்ஃபரன்ஸ் பண்றீங்க, அல்லது மெகா ப்ரோக்ராம் பண்றீங்க, அல்லது மேலா பண்ணுவீங்க. அநேக காரியங்கள், அநேக சேவைக்கான யுக்திகளை நீங்கள் கையாண்டு வருகிறீர்கள். இப்ப பாபா என்ன சொல்றாருன்னா, இப்பொழுது நீங்கள் சேவையில் சகாஷ் கொடுக்க வேண்டும். அந்த சேவை நல்ல விதமாக நடக்கணும். அந்த சேவையின் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் அதனுடைய லாபத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றும் அநேக ஆத்மாக்களின் புத்தியை மாற்றிவிடக்கூடிய அந்த ஒரு விசேஷமான கூடுதல் தன்மை அடிஷன் நீங்க செய்யுங்க. ஆத்மாக்களுடைய புத்தியை மாத்தணும்னா அவர்களுக்கு ஒரு பிரேரணை கொடுக்கிறோம். நீங்களோ ஞானம் கேளுங்க, நீங்களோ பகவானை தெரிஞ்சுக்கோங்க, நீங்களோ ஆஸ்தி எடுத்துக்கோங்க அப்படின்னு நீங்க அவங்களுக்கு பிரேரணை கொடுக்குறீங்க. இந்த ஒரு வேலை நீங்க செய்யுங்க. फिर देखो सफलता आपके सामने स्वयं झुकेगी. அப்ப பாருங்க, வெற்றி என்பது தானால் உங்கள் முன்னால் வந்து அடிபணிந்து உங்களுக்கு தலை வணங்கும். என்னென்ன ஆத்மாக்களுக்கு சேவை செய்யறோமோ அதுல அவங்களுக்கு ஒரு பலன் இருக்கு, பிராப்தி இருக்கு. வெற்றி தானாகவே உங்கள் முன்னால் வந்துவிடும். सेवा में जो विघ्न आते हैं उन विघ्नों के पर्दे के अंदर कल्याण का दृश्य छिपा हुआ है. அதுக்காக பாபா என்ன சொல்றாரு, சேவையில் எப்படிப்பட்ட தடைகள் வருகின்றனவோ அந்த தடைகளின் திரைச்சீலைக்கு பின்னால், தடை வந்து ஒரு கர்டன் மாதிரி இருக்கான். சோ ஏதோ ஒரு விஷயம் முன்னாடி இருக்கு, ஆனால் அந்த திரை விலகுச்சு, அந்த அந்த தடை நீங்குச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நன்மைக்கான காட்சி மறைந்திருக்கின்றது. சோ அந்த காட்சி என்னன்னு உங்களுக்கு அப்புறமா தெரிய வரும். ஆனா அந்த திரையை விளக்குற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட பொறுமையோட அந்த சூழ்நிலையை நம்ம கையாளணும். सिर्फ मनसा वाचा की शक्ति से विघ्न का पर्दा हटा दो तो अंदर कल्याण का दृश्य दिखाई देगा. எனவே வெறுமனே மனம் மற்றும் வார்த்தைகள் மூலமான சேவையில், மனம் மற்றும் சக்திசாலியான வார்த்தைகள் மூலம் அந்த தடைகளை நீக்கிவிடுங்கள், அந்த தடைகளை அழித்து விடுங்கள். அப்போது இதன் பின்னால் இருக்கக்கூடிய அந்த நன்மை என்பது உங்கள் கண்களுக்கு புலப்படும். சோ இதுக்கு பின்னாடி என்ன ஒரு நன்மை இருக்கு, அந்த சீக்ரெட் உங்களுக்கு பின்னால் தெரியும். அதனால பாபா சொல்றாரு, மனம் மற்றும் பேச்சின் மூலமான சேவை, அதை ரெண்டையும் சக்திசாலியா வச்சுக்கோங்க. அப்ப ஏதாவது தடைகள் வந்ததுன்னா தானாகவே அது நீங்கிடும். அதுல இருக்கக்கூடிய நன்மையை நீங்க பிரத்யக்ஷ ரூபத்துல அனுபவம் செய்வீங்க. நல்லது. ஓம் சாந்தி.